மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி இந்த எல்லா மொழிகளிலுமே இன்றைக்கு ஒரு பெரிய பரபரப்பு. நேற்றைக்கு அந்த வெளிவந்த அந்த கமல் ரஜினியினுடைய அந்த டீசர். என்னடா இது, ரஜினி கமல் தானே பேசுவாங்க, கமல் ரஜினி அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலாக இந்த படம் நெல்சன் இயக்கத்தில் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிக்கிற பிரம்மாண்டமான பொருட்செலவில் தயாரிக்கிற அந்த படத்தினுடைய எல்லா அடையாளங்களிலும் அவர்கள் அறிவித்த விஷயம் என்னன்னா, கமல் ரஜினி அப்படிதான் அறிவிச்சிருக்காங்க. அதை கமலஹாசனும் ரொம்ப மகிழ்ச்சியோடு எடுத்துக்கிட்டாரு. ரஜினிகாந்தும் பெருந்தன்மையோடு அதை அனுமதிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா யூஸ்வலாகவே தமிழ் சினிமாவில் ஒரு வரிசைப்படுத்துதல் இருந்துச்சுன்னா எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய், அப்புறம் சிம்பு, தனுஷ் இப்படின்னு ஒரு வரிசைப்படுத்துதல் முன்னாடி இருந்துச்சு. இப்போ அந்த வரிசைப்படுத்தலாம் கிடையாதுன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ரஜினி கமல் அப்படின்னு சொல்கிறது தான் எப்பவுமே ஏற்புடையதாக இருக்கும். அஜித், விஜய்ன்னு சொன்னாலே பயங்கரமாக விஜய்யுடைய ஃபேன்ஸும் விஜயுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகி, இல்லைங்க அப்படிலாம் போடாதீங்க, விஜய் அஜித்னு போடுங்க அப்படின்னு சொல்லி பல பேர்கிட்ட அவர் பேசிய விஷயங்கள்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கு களம் மாறிடுச்சு. இன்றைக்கு உள்ள களத்துக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு, அதுவும் ரசிகர்களுக்கு, குறிப்பாக சினிமா ரசிகர்களுக்கு குறிப்பாக சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தனித்தனியாக அவங்க லெவலில் ஒருத்தர் பக்கா மாஸ் அப்படின்னு வாயிலே வடை சுட்ட ஒருத்தர் இப்போ அரசியலுக்கு போயிட்டார். ஆக்சுவலாக ஒரிஜினல் பக்கா மாஸ் யாருன்னா, மாஸ் அதிரடி மாஸ், இன்னும் தெறிக்க விடுற மாஸ் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அதில் எந்த மாற்றமும் யாருக்கும் எப்போதும் வர வேண்டிய அவசியமில்லை, வரவும் வராது. ஏன்னா ரஜினிகாந்த் அளவுக்கு இந்த குழந்தை விஜயெல்லாம் கிட்ட கூட நெருங்க முடியாது. அதனால அதை நம்ம பேசுறதும் வேஸ்ட்னு வச்சுங்களேன். சினிமாவில் போலியாக தன்னை பிரம்மாண்டப்படுத்திக்கிட்டு, தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு, நான் தான் மாஸ், நான் தான் பக்கா மாஸ், நான் தான் உச்சத்துலேருந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படின்லாம் அங்கே சீன் போட்டுட்ருக்காரு. அரசியலில் செல்ஃப் எடுக்காமல் போயிட்டு இருக்கு. அது போட்டோம், நம்ம அவுட் ஆஃப் த விஷயத்தை பேச வேண்டாம். ரஜினிகாந்த் தான் உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் மாஸ் என்ட்ரியாக எல்லா இடங்களையும். கமர்ஷியல் பக்கா மாஸ்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அதே நேரத்தில் மாஸ் எந்த அளவுக்கு ஒரு பெரிய மக்கள்கிட்ட ஒரு பெரிய ரீச் இருக்கோ, அது மாதிரி கிளாஸ், எவர்கிரீன் கிளாஸ் அப்படின்னா கிளாசிக் படங்கள், கிளாஸான படங்கள் கொடுக்கறதுல கமலுக்கு நிகர் அவர் மட்டும்தான். அதனால தான் அவர் உலக நாயகனாக அவரை கொண்டாடுறாங்க, விண்வெளி நாயகனாக இப்போ கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய அந்த கெரியருடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை விட அவர் சீனியர். குழந்தை நட்சத்திரமாக களத்தூர் கண்ணம்மாவில் உள்ள தமிழ் சினிமாவில் நடிக்க அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் அவர் தமிழ் சினிமாவில் கோல் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏராளமான படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் தான் சீனியர். அந்த சீனியருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை எப்பவுமே ரஜினிகாந்த் அவர்கள் கொடுப்பார். நட்புக்கு மரியாதை கொடுப்பார். அதான் பெரிய ப்ளஸ். இப்போ 173 கமலஹாசன் அவர் தயாரிக்கிறாருனா கூட அந்த கமலஹாசனுக்கு இருக்கிற நெருக்கடிக்கு, தன் நண்பன் நெருக்கடியில் இருக்கான், அவனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கை கொடுத்தவர் ரஜினிகாந்த். அந்த அடிப்படையில் தான் இப்போ சிபி சக்கரவர்த்தி இயக்கிட்டு இருக்கிற 173 படத்தினுடைய அந்த விஷயங்கள் தொடங்கி இருக்கு. அதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அது ஏப்ரல்ல தான் அந்த படப்பிடிப்பு தொடங்க போகுது. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட அந்த படம் அடுத்த கட்டத்தினே நகர போகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ நேற்றைக்கு வெளியான அந்த டீசர், நம்ம இவர் நெல்சனுடைய இயக்கத்தில் வெளியான அந்த டீசர் தான் பேசுபொருளாக மாறி இருக்கு. ஒரு ரெட்ரோ தன்மையோடு ஒரு 80s காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு மாதிரி ஒரு எவர் கிரீன் விஷயங்கள், ஹாலிவுட் தரத்தில் ஒரு மாதிரி கிளாஸான மாஸான, மாஸும் கிளாஸும் சேர்ந்த என்ன மாதிரியான ஒரு கலவை இருக்கும், அந்த கலவை அந்த டீசரில் ஒரு ஃப்ரேம்லையுமே தெரிஞ்சுது. அந்த ஒரு ஃப்ரேம்லையுமே அவருடைய உழைப்பு, அவருடைய அந்த நேர்த்தி, அந்த அந்த ப்ரெசன்டேஷன், அந்த காட்சிகள் வருகிற ஒரு ஷாட்டுமே அப்படியே தெறிக்க விடுச்சு. இது என்ன பண்ணாங்கன்னா, யூஸ்வலாக இப்போ ஒரு ஜானர் ஒன்று உருவாயிருக்கு. ஏதாவது ஒரு டீசரு, ஒரு ட்ரெய்லரோ அது தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மூணுலையுமே தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 தியேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணாங்க. தியேட்டர்லாம் தெறிக்க விட்டாங்க அந்த ஆடியன்ஸை. ஒரு பக்கம் கமல், ஒரு பக்கம் ரஜினி ரசிகர் தியேட்டரை தெறிக்க விட்டாங்க. பிளாஸ்ட். ஒரு திரைப்படத்துக்கு என்ன மாதிரி ஒரு மாஸ் இருக்குமோ, என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமோ, அது மாதிரி இந்த டீசர் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி பயங்கரமான ஒரு விஷயத்தை இன்றைக்கு செய்திருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அதோட ரீச்சும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் என்னமோ சைலண்டாக இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் கடன்னு எகிர ஆரம்பிச்சிருச்சு. ஆர்கானிக்கான வியூஸாக இருந்துச்சு. எடுத்த உடனே ஏமாத்துற வியூஸ்லாம் கிடையாது. ஆர்கானிக்காக வியூஸ் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 மில்லியனை தாண்டி
நான் பார்க்கும்போது. இப்போ அது எங்கேயோ எகிரி இருக்கோன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமா சில மணி நேரங்கள்ல எகிரி போயிருக்கு. இப்போ இந்த டீசருக்கே வந்து சில நிமிட டீசருக்கே வந்து இவ்வளவு தூரம் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னா அந்த படத்தின் மீதான பெரிய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? இப்போ இந்த படம் வந்து 2 ஜாம்பவான்கள் கிட்டத்தட்ட ஒரு 47 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் உள்ள வராங்க. 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம், கடைசி படம் எது அப்படின்னா அலாவுதீனும் அற்புத விளக்கும். இது ரெண்டுலையும் பாத்தீங்கன்னா அலாவுதீனும் அற்புத விளக்குல வந்து வில்லத்தனமான ஒரு நெகட்டிவ் ஷேட்ல இருப்பாரு ரஜினிகாந்த் அவர்கள். கமருதீன் அப்படின்ற பேர்ல இருப்பாரு. அலாவுதீனா வந்து கமல் நடிச்சிருப்பாரு. இந்த 2 பேருக்கும் இடையில நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஒரு கோல்டு வார், உள்ளுக்குள்ள ஒரு விஷயங்கள், இதெல்லாம் வந்து அப்போ பயங்கரமா பேசப்பட்ட ஒரு விஷயம். இப்பவும் அந்த படம் பார்த்தா நம்ம பயங்கரமா ரசிப்போம். அது ரொம்ப என்டர்டைனிங்கான ஒரு ஃபிலிமா ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ்க்கு இருந்த படம். ஆனா அதுக்கப்புறம் வந்து தில்லுமுல்லுன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தோட ஃபுல் ஃபில்லான ஃபன் ஃபிலிம் அது. ரொம்ப அழகா தேங்காய் சீனிவாசன் ஏமாத்துவாரு நம்ம ரஜினிகாந்த். கடைசியாக கேமியோ ரோல்ல அதுல கமல் வந்து ஒரு வழக்கறிஞரா அதுல நடிச்சிருப்பாரு. 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம்னா தில்லுமுல்லு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இணைந்து இவங்க ரொம்ப வந்து ஆக்ரோஷமா வில்லனாக, ஹீரோவாக, நெகட்டிவ் ஷேட்ல ஹீரோ ஷேட்ல நடிச்ச படம் வந்து அலாவுதீன் அற்புத விளக்கம் தான். இது தில்லுமுல்லு வந்து ஒரு கேமியோ ரோல். அந்த வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படங்களுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 47 வருஷம். இப்ப ரஜினிகாந்தோட 50வது வருஷம் பொன்விழா ஆண்டு ஓடிட்டு இருக்கு. பொன்விழா ஆண்டுல 47 வருஷம் கழிச்சு 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்க அப்படின் போது அது எல்லாரும் கொண்டாடுகிற படமா இருக்கும் அப்படின்னு இந்த டீசரை பார்த்தோன்னே மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஹாலிவுட்ல அதுவும் பழைய காலத்து ஒரு பெல் பாட்டம் பேண்டோட ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு ஸ்டைலோட அந்த ட்ரெஸ் சென்ஸ், அந்த வாட்ச் கட்டுற விதம், அந்த அவர்கள் பயன்படுத்துகிற அந்த காரு, அந்த கூலர்ஸ், இன்னும் எல்லாம் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கேரேஜ், அந்த கேரேஜில் நிற்கிற வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 80s காலகட்டம் 70s காலகட்டத்து வாகனமாக தான் இருக்கும். அப்போ அந்த கதையும் அந்த மாதிரியான காலகட்ட கதையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப அழகா ஸ்டைலிஷா இருக்காங்க 2 பேருமே. ஃப்ரேம்ல வந்து ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க, என்னங்க கமலஹாசன் முன்னாடி வராரு, ரஜினி அப்புறம் தானே வராரு, ரஜினிகாந்த் தானே முதல்ல வந்திருக்கணும் அப்படின்னு ஏத்தி விடுற கும்பல் ஒன்று இருக்கும். ஆனால் 2 பேர் பேரையுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரே ஸ்கிரீன்ல காமிச்சிடுறாங்க. முதல்ல என்ட்ரி வந்து கமலஹாசன் வந்தாலும் அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் மாற்றும் போதும் பார்த்தீங்கன்னா முதல்ல கமலஹாசன் இல்லாத அவர் கமல் பிடிக்குது அப்படின்னு உடனே இல்லை அதை ரஜினி எடுத்திருக்காருன்னு அந்த கோட்டை வந்து கமல் மாற்றி எடுக்கிறதா இருக்கட்டும். ஷூ வந்து ரஜினிகாந்த் எடுக்கும் போது இல்லை இதுதான் கமலஹாசன் எடுத்தாருனோ அதை அப்படி தூக்கி போட்டு திரும்பி அவர் வேறொரு ஷூ எடுக்கிற விஷயமா இருக்கும். ரஜினிகாந்தோடைய கை எடுக்கிறதா இருக்கட்டும். வாட்ச் கட்டுற விதமா இருக்கட்டும். இந்த வாட்ச் அவர் கட்டினாரானா ஆமா அவர் கட்டிட்டாருனோட வேற வாட்ச் எடுக்கிறது, கூலர் எடுக்கிறது, பெல்ட் இதை சார் எடுத்திருக்காரா அப்படின்னு கேட்டு இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அந்த இது எடுக்கிறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ஸ்பேஸ் கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க அந்த டீசரில். அந்த ரசிகர்களை பேலன்ஸ் பண்ணணும். இவங்களுக்குள்ள எந்த முரணும் கிடையாது. இவர்கள் ரொம்ப ஆழமான அதீத அன்போடு நட்போடு இருக்கிறவங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் 173ல என்ன சம்பளம் கூட பேசிக்காம நடிக்க வந்திருக்காரு. அது கமலஹாசனுடைய தயாரிப்புல அவர் கடன்ல இருக்கிறார், சிரமத்தில் இருக்கிறார், அவர் மீட் எடுக்கணுன்றதுனால நண்பன் வந்து உதவி செய்ய வந்திருக்காரு. ஆனா இந்த படத்தை தயாரிக்கிறது வந்து ரெட் ஜெயின் மூவிஸ். இப்போ இன்பநிதி தான் அந்த ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்காரு. யாருன்னா உதயநிதியோட பையன். உதயநிதி இப்போ வந்து அமைச்சராக இருக்காரு, துணை முதல்வராக இருக்காரு. அதனால அரசியல்ல முழு நேரம் அரசியல் பணிக்கு போயிட்டதுனால சினிமா கவனிக்க முடியல. அது கவனித்தாலும் எதனா வந்து ஏழரைகள் கூட்டிகிட்டே இருப்பான், பாருங்க அரசியல் வாங்கி விட்டுட்டு பொது சினிமா ஆட்டம் பாட்டத்துக்கு வந்திருக்காரு பாரு அப்படின்னு நக்கலடிப்பாங்க சொல்லிட்டு அதுக்குள்ள அவர் இல்லை. அதனால பையனை கொண்டு வந்து விட்டுட்டாரு. இளம் வயதிலேயே வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு உலகநாயகனை வந்து தன் படத்துல அவர் நடிக்க வச்சு ஒரு சம்பளம் கொடுக்கறது ஒரு பெரிய அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாத பாக்கியம்னு சொல்லலாம். இதை நக்கலடிப்பாங்க, அதை பத்தி நம்ம கவலைப்படவும் வேண்டாம், அவர்களும் கவலைப்பட மாட்டாங்க. அந்த வகையில் இந்த படத்துல அவங்க மெனக்கெட்டு இருக்கிற விஷயம் ஒரு கரேஜ் போட்டு அதற்கான அந்த உள்ள அழகிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்றாங்க அது ஏஐ அழகிகள்ன்றாங்க, இன்னொரு சிலர் இல்லை மாடல்ஸே நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. எது எப்படியோ அந்த ஒரு ஃப்ரேம்லையும் அந்த அழகு தெரியுது, ரசிக்கிற தன்மையோட ஒரு விஷயம் தெரியுது. கடந்த காலங்களில் வந்து எப்படி வந்து கௌபாய் வீரர்கள் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி வந்து அந்த ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம், அது ஹாலிவுட் ஃபிலிம்னே நம்ம சொல்லலாம். ஆனால் பேன் இண்டியா ஃபிலிமாக தான் இது வரப்போகுது. இப்போவே டீசரே பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 மொழிலையும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இணையத்தை தெரிக்க விட்டுருக்கு, தியேட்டரையும் தெரிக்க விட்டுருக்கு. இதுதான் இப்போ இருக்கிற பெரிய விஷயம். இது இடையிலே பார்த்தீங்கன்னா
நான் சொன்ன மாதிரி அந்த தில்லுமுல்லா இருக்கட்டும், நினைத்தாலே இனிக்கும்னு ஒரு படம், அதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமான ஒரு கிளாஸான ஒரு படம். இப்போ நம்ம வந்து இந்த 2 பேரும் வந்து சேர்ந்து 47 வருஷத்துக்கு அப்புறம் நடிக்க வராங்கன்னா, இவருடைய ஃபிளாஷ்பேக்னு ஒன்று இருக்குல்ல, இவர்கள் சேர்ந்து நடித்த படங்கள் இவர்கள் கிடைத்த என்னென்ன வரவேற்புகள் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்குள்ள போயிட்டு நம்ம அடுத்த கட்ட விஷயத்துக்கு போனோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. 1975 வருஷங்க. 1975 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஃபிலிம் சேம்பர் நடத்திட்டு வந்த திரைப்பட கல்லூரியில வந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம ரஜினிகாந்த். சிவாஜி ராவ் அப்படின்ற பேரில் நடிச்சுக்கிட்டு இருந்தவர் தான் நம்முடைய ரஜினிகாந்த் அவர்கள். அவங்க வந்து அபூர்வ ராகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தின் மூலமாக தான் உள்ள வராங்க சினிமாக்குள்ள. ஸோ 1975, இப்போ நம்ம இருக்கிறது வந்து 2026, ஆல்மோஸ்ட் 50 வருஷத்தை அவர் வந்து கடந்து விட்டார். 50 ஆண்டுகள் திரைத்துறையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக, இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக, எவர் கிரீன் சூப்பர் ஸ்டாராக 75 வயசுல இருக்கிற ஒரே நபர் உலக சினிமாலே இவர் ஒருத்தர் மட்டும்தான். வயசுல இவரை விட சின்னவர் தான் நம்ம கமலஹாசன் அவர்கள். ஆக்சுவலா இந்த படத்துல அபூர்வ ராகங்கள்ல வந்து ரஜினிகாந்தினுடைய முதல் பிரவேசமே பாத்தீங்கன்னா ஒரு அழுக்கு கோட்டு, அங்கங்க தையல் போட்ட மாதிரி ஒரு அழுகு கோட் போட்டு ஒரு கேட்டை திறந்து விடுவார். ஒரு வீட்டினுடைய ஒரு கேட்டை, இரும்பு கேட்டை திறந்து விடுவாரு. அந்த காட்சி தான் முதலாக அவருக்கு படமாக்கப்பட்டுச்சு. அந்த காட்சி எப்படி வந்து அவர் கேட்டை திறந்துகிட்டு உள்ள வந்தாரோ, இன்னைக்கு வரைக்கும் திறந்த கேட்டை யாராலும் மூட முடியல. அவருடைய திறந்த கேட் திறந்த மணிக்கே இருக்கு. அவருடைய உச்சம் என்பது மிக மிக உயரத்துல இருக்கு. ஆனால் அதை குறித்து அவர் வந்து எங்கேயுமே தான் வந்து ஒரு பெரிய உயரத்துல இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறதே கிடையாது. ரொம்ப சிம்பிளா தன்னை வந்து அடையாளப்படுத்துகிறாரு. கேமராக்கு முன்னாடி மட்டும்தான் தன்னுடைய தோற்றத்தை மாத்திக்கிறாரு. தலையில விக் வச்சுக்கிறாரு. இளமையான தோற்றமா அல்லது என்ன தோற்றம் அப்படின்னு டைரக்டர் என்ன முடிவு பண்றாரோ அந்த தோற்றத்துல வந்து அவர் நடிக்கிறார். மற்றபடி அவருடைய இயல்பான வாழ்க்கை என்பது ரொம்ப சாதாரணமா இருக்கு. ஏர்போர்ட்ல எல்லாரும் மாதிரியே அவர் பயணிகள் விமானத்தில் தான் பயணம் பண்றாரு. இப்படின்னு ரஜினிகாந்த் குறித்து நிறைய நம்ம பேசிட்டே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் குறித்து பேச ஆரம்பிச்சாலும் நமக்கு நான் ஸ்டாப்பா பேசுவோம், அது உங்களுக்கே தெரியும். அதனால அவர் இந்த படத்துல வந்து ஒரு அந்த அன்னைக்கு எப்படி ஓபன் பண்ணார் கதையோ அதே மாதிரி இன்னைக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கு. அதன் பிற்பாடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் நடித்த பெரும்பாலான படங்களை ரஜினி கமலும் ஏகப்பட்ட படம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அந்த பெரும்பாலான படங்கள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ரஜினி வில்லனா தான் இருப்பார், கமலஹாசன் தான் ஹீரோவா இருப்பார். கமல் ஹீரோவா இருப்பாரு, ரஜினி வந்து அவருக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ஷேட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான வில்லனா நடிச்சுட்டே இருப்பார். நீங்க பரட்டையா இருக்கலாம், சப்பானியா இருக்கலாம், 16 வயது நிலை விஷயமா இருக்கட்டும், எல்லா படங்களையும் அப்படிதான் இருப்பாரு. அப்படி எல்லா படங்களையும் வந்து வில்லனாக நெகட்டிவ் ஷேட்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு காலகட்டம் வரும்போது கமலஹாசனும் அவரும் பரஸ்பரம் பேசிக்கிட்டு, இனிமே ரஜினி நீங்க வந்து தனியா டிராவல் பண்ணுங்க, நான் தனியா டிராவல் பண்றேன், நமக்கான பாதை வந்து தனித்தனியா இருந்தாலும் நம்ம நட்பு எப்பவுமே தொடரும்னு சொல்லி அவங்க 2 பேருமே தனித்தனியாக பிரிஞ்சு தன்னுடைய பாணியை மாத்திக்கிறாங்க. அப்படி மாத்திக்கிட்டாலும் உலகநாயகன் கிளாஸ் படங்கள் அப்படி ஒரு ஜானர்ல போயிட்டு இருந்தாரு. ரஜினி அதுக்கப்புறம் மாசான விஷயங்கள் கிளாஸ் படங்கள்ல நடிச்சாரு. உதிரி பூக்கள் மாதிரியான கிளாஸ் படங்கள்லாம் நடிச்சாரு. ஆனாலும் அதுக்கப்புறம் ஒரு மாசான படங்கள் நடிக்க ஆரம்பிச்ச பிறகு கமர்ஷியல் ஹிட்டு, கமர்ஷியல் ஹீரோ அப்படின்னா ரஜினி தான் அப்படின்ற மாதிரி பேர் வாங்கிட்டாரு. அதை தொடர்ந்து அவர் எடுக்கிற எல்லா படங்களும் அப்படிதான் இருந்துச்சு. அடிச்சு நவுத்திட்டு வரும், திரையரங்குகளை வந்து தெரிக்க வைக்கும். தயாரிப்பாளர்களுக்கு ரஜினி டேட் இருந்தாலே போதும், அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் படம்ன்ற மாதிரி பேரை வாங்கி இருந்தார் ரஜினிகாந்த். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய படங்கள்ல வந்து அவங்க விதவிதமான கதாபாத்திரங்களை நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து அந்த படத்துல பாத்தீங்கன்னா நீங்க அபூர்வ ராகங்களே ஸ்ரீவித்யாவை தான் லவ் பண்ணுவாரு கமலஹாசன். ஆனா அவருடைய காணாம போன கணவராக ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலா வந்து அந்த கேரக்டர் கொஞ்ச நேரமே வந்தாலும் ரஜினிகாந்தோட அந்த தோற்றம், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட பயங்கரமான ஒரு பெரிய வரவேற்பை பெற்ற அந்த படம். அந்த படத்தை வந்து உங்களுக்கு வந்து இப்ப நீங்க பார்த்தா கூட அந்த படம் ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய பேர் சொல்லுகிற படமாக இருக்கும். அதுக்கப்புறம் 1976 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 முடிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்ததுங்க. இந்த 3 முடிச்சுல வந்து ரஜினிகாந்துடைய அந்த கதாபாத்திரம் வில்லத்தனம் தான். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ஷேட் தான் பண்ணியிருப்பாரு. ஒரே ரூம்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அதுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்ரீதேவியை லவ் பண்ணுவாங்க. பட் ஸ்ரீதேவியை லவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீதேவி யாரை வந்து லவ் பண்ணுவார் அப்படின்றது தெரியாது. அந்த இடையில வந்து கமலஹாசன் வந்து ஸ்ரீதேவியை லவ் பண்றாரு தெரிஞ்ச உடனே ஸ்ரீதேவியை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாரு. வந்து அப்படி போவார் ஆக்சுவலா. ஆனா ஆக்சுவலா வந்து கமலஹாசனை தள்ளி விட்டுருவார். ஸ்ரீதேவி கதறி துடிப்பாங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா ஹீரோவை காலி பண்ணிட்டு
வந்து நம்ம வில்லனை, அதாவது ஹீரோ லவ் பண்ற அந்த பொண்ணை வந்து வில்லன் கடத்திட்டு போயிடுவாரு அப்படிதான் நினைப்பாங்க இல்லையா? அப்படிதான் அந்த படம். இன்னைக்கு அந்த படம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தத்ரூபமா இருக்கும். ஒரு ஒரு போட்ல 3 பேர் போவாங்க, கமலை வந்து தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவாரு, சீதையை வந்து அப்படியே கதறி துடிப்பாங்க. அது ரொம்ப பயங்கர ஸ்டைலிஷா ரசிப்பார் நம்ம ரஜினி. அது வந்து இப்போ வரைக்கும் கிளாஸான படமாக அந்த படம் அவங்களுக்கு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த படம் எவ்வளவு தூரம் ஒரு பெரிய மாற்றத்தை, எவ்வளவு பெரிய விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்துச்சோ அதே அளவுக்கு அவங்க 2 ஜோடியாலாம் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல அவங்க ஜோடியா நடிச்சாங்க. அன்னைக்கு வில்லனா அவர் நடிச்ச அந்த படம் பேர் சொல்லும் படமாக மாறிச்சு. அதே மாதிரி வந்து 1978 அவள் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு படம். அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விளம்பர கம்பெனில வந்து ரஜினிகாந்தும் விளம்பர படம் எடுக்கிற இயக்குனர், அந்த மாதிரி ஒரு படம் எடுப்பவராக கமலஹாசனும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏறக்குறைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேட் தான் அதுலயும் இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு 2 பேரும் இருந்தாலும் அது வந்து பெண்ணியம் பேசுகிற படமாகத்தான் அந்த படம் இருந்திருக்கும். அந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியாபார ரீதியில பெருசா போல, விமர்சன ரீதியாக அந்த படம் வந்து பேர் வாங்கினா கூட வியாபார ரீதியா அந்த படம் பெருசா போல. ஆனாலும் அதுலயும் அது அவருக்கு வந்து ஒரு பெரிய பேரை வந்து வாங்கி கொடுத்த படம். அது மாதிரி நீங்க 1977 பாத்தீங்கன்னா 16 வயதில பத்தி நம்ம சொல்ல வேண்டியதில்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துல வந்து அந்த பரட்டை கதாபாத்திரமும் அந்த சப்பானி அந்த கேரக்டரையும் யாராலையும் மறக்கவே முடியாது. பத்த வஷ்டிய பரட்டை அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து இன்னைக்கும் எல்லா இடங்கள்லயும் ஏதாவது ஒரு விஷயம், பஞ்சாயத்து ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் கொளுத்தி போடுறாங்கன்னா பத்த வச்சிய பரட்டை அப்படின்ற அந்த டைலாக் வந்து அப்படி எவர் கிரீனா ஓடிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அந்த படத்துல வந்து கமலஹாசன் ரொம்ப சம்பளம் வாங்கியிருப்பார். நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு சம்பளமே ரொம்ப கம்மி தான். அவர் வந்து ஒரு 5000 ரூபாய் சம்பளம் கேட்டிருக்காரு, ஆனா 3000 தான் சம்பளம் கொடுத்துருக்காங்க. அதுலேயே 2500 தான் சம்பளம் கிடைச்சது, 500 ரூபா கொடுக்கலையா பாக்கி. பாரதி ராஜா இப்ப கூட வந்து அடிக்கடி எப்போது சொல்லும் போது 500 ரூபா பாக்கி வச்சிருக்கேன்பா அப்படின்லாம் சொல்லுவாரு. அந்த மாதிரி வந்து படம். அப்போ வந்து இவர் நம்ம கமலஹாசனுக்கு அவர் வாங்கின சம்பளம் வந்து 27,000 ரூபாய். எப்பன்னா 1977 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 27,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா அப்பவே பெரிய, அது பயங்கர மதிப்பு. அன்னைக்கெல்லாம் பவுனோட விலை ரொம்ப கம்மிங்க, சில ரூபாய்கள் தான் பவுன். இன்னைக்கு வந்து பாருங்க லட்சத்தை தொட்டுருச்சு, ஒரு சவரன் நகை வந்து லட்சத்தை தொட்டுருச்சு. அப்ப அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம். அந்த படமும் எல்லாருக்கும் பேர் சொல்லிச்சு. ஸ்ரீதேவியோட நடிப்பு சொல்லவே முடியாது. நம்ம கமலஹாசனுடைய ஆத்தா வையும் காசு கொடு, கடைக்கு போனோம் ஆத்தா வையும், சந்தைக்கு போனோம் காசு கொடு ஆத்தா வையும் அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், பத்தவஷ்டிய பரட்டை அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், அந்த எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு பெரிய விஷயம். அப்புறம் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் அதே ஆண்டு 1977 வந்து அவர்கள்னு ஒரு படம். அந்த படம் வந்து பாலச்சந்தர் இயக்கத்தில் தான் வெளிவந்த படம். அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கலான ஒரு கதை தான் அது. ஹீரோயினா சுஜாதா வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமலஹாசன் ரஜினிகாந்த் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட சுஜாதா யாரோட சேர்ந்தாரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். கடைசியில இது பாத்தீங்கன்னா இந்த படத்துலயும் வந்து என்னதான் ரஜினிகாந்தும் கமலஹாசன் இணைந்து நடிச்சாலும் அந்த படம் வந்து சுஜாதா மேலதான் டிராவல் ஆகும் கதை. அது ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு படம். அதே மாதிரி வந்து ஆடுபுலி ஆட்டம் அப்படின்னு ஒரு படம். இந்த படமும் அதே ஆண்டு 1977 இந்த படமும் வெளிவந்த படம். இந்த ஆடுபுலி ஆட்டத்துல ஒரு பெரிய ஸ்பெஷல் இருக்குங்க. அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது ரஜினி ஸ்டைல் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே பண்றாங்க இல்லையா? இது கண்ணாடி தூக்கி போடுறதா இருக்கும், சிகரெட்டை தூக்கி வாயில வைக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த கோட்டை அப்படி கையில உதறி விட்டு போறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து எல்லாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களா இருக்கட்டும், நடக்கிறது ஸ்டைல், அப்படி முடிய கோதி விடுறது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ரஜினி ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த படத்துல வந்து ரஜினி அப்படின்ற பேர்ல தான் நடிச்சிருப்பாரு. ரஜினி ஸ்டைல்னு அப்பதான் அதுல சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ரஜினி ஸ்டைல் எல்லாரும் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வந்து நான் உச்சா நடிகர், தப்பா சொல்லிட்டேன், அந்த உச்ச நடிகர்னு சொல்லிட்டு இருக்கிற விஜய் உட்பட எல்லாருமே ரஜினி ஸ்டைல காப்பி அடிச்சவங்க தான். சிவகார்த்திகேயன், இப்ப இருக்கிற சிவகார்த்திகேயன் வரைக்கும் நிறைய பேர், சிம்புவா இருக்கட்டும், எல்லாருமே ரஜினி ஸ்டைல ஃபாலோ பண்ணாத நடிகர்களே கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயங்கள் அவர்களே அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து ஆடுபுலி ஆட்டத்துல அப்படி ஒரு பெரிய பேர் கிடைத்த விஷயம். அந்த படம் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே வந்து தெலுங்குல பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. தமிழ்லயும் அந்த படம் வந்து ஒரு பெரிய பேர் வாங்கினாலும் அந்த படம் வந்து தெலுங்குல பெரிய பேரை வந்து வாங்கி கொடுத்துச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து 2 பேருமே திருடராக நடிச்சிருப்பாங்க. ஆடுபுலி ஆட்டத்துல வந்து ரஜினியும் சரி கமலும் சரி 2 பேருமே வந்து திருடர்களாவே நடிச்சிருப்பாங்க. அந்த படம் பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. அதுக்கப்புறம் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது அப்படின்னு சொல்லி அடுத்த ஆண்டு 1978 வந்து இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுன்னு ஒரு படம்.
அந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பேருமே சேர்ந்து நடிச்சிருந்தாலும் அந்த படத்துல வந்து ஸ்ரீபிரியாவை சுத்தி தான் அந்த கதை வந்து நடக்கும். ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் இந்த படத்தை எடுக்கும்போது பாத்தீங்கன்னா கமல் ரஜினி வச்சு எடுத்தா கூட அதுல வந்து ஜெய் சித்ரா இருப்பாங்க, ஸ்ரீபிரியா இருப்பாங்க, இவங்க எல்லாம் இருந்தா கூட இளையராஜாவோட ஹிட் பாடல்கள் வாலியோட வரியில பாத்தீங்கன்னா வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா, தண்ணி கருத்துருச்சி பாட்டெல்லாம் வந்து பயங்கர ஹிட்டு. இந்த படத்துல வந்து உதவியாளராக பணியாற்றிய பி வாசு தான் பிற்காலத்துல வந்து பெரிய மெகா ஹிட் படங்களுக்கெல்லாம் இயக்குனராக இருந்தவர். அது ரஜினி படம், ரஜினியை வச்சு இயக்கியிருக்காரு. பெரிய ஹிட் படத்துக்கெல்லாம் அவர் வந்து சொந்தக்காரராக மாறி இருக்கிறார். அந்த படம் வந்து ஒரு பெரிய எவர் கிரீன் படம். இப்போ நீங்க ஊஞ்சலாடு இளமை ஊஞ்சலாடு படத்தை போய் பார்த்தீங்கன்னு சொன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட் அதுக்குள்ள இருக்கும். பாடல்லாம் இப்போ செம்ம ஹிட்டுங்க. இளையராஜா பாட்டுன்னா சும்மா சொல்ல வேண்டியதில்லை, வாலி எழுதினாருன்னா கேட்க வேண்டியதில்லை, அந்த வரிகள்லாம் அவ்வளோ பயங்கரமா இருக்கும். அது மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1979 வந்து பார்த்தீங்கன்னா உங்க நினைத்தாலே இனிக்கும். இந்த படம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து இந்த படத்துல ஸ்டைல்ஸ் நிறைய அவர் காட்டுவார். அந்த சிகரெட் தூக்கி பிடிக்கிற காட்சிலாம் பார்த்தீங்கன்னா நினைத்தாலே இனிக்குமே அது ஒரு தனி ஸ்டைலாவே மாறி போச்சு. அதுக்கப்புறம் எல்லா படங்களையும் அந்த ஸ்டைலை அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாரு. அந்த போனை தூக்கி போடுற காட்சியா இருக்கட்டும், போன் வந்து அப்படி எடுக்கிற காட்சி, மாடிப்படி ஏறுற காட்சி, இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ரஜினி ஸ்டைல்னு தனித்துவமா கொண்டு வந்து வச்சிருவாரு. சும்மா அப்படி எல்லாரும் ஏறுவாங்க, ஆனா இவர் வந்து பின்னாடியே ஏறுவார், பேக்ல ஏறிட்டு அப்புறம் திருப்பி இறங்கி வருவாரு. இந்த நம்ம விவேக் ஒரு படத்துல காட்டுவார், விறுவிறுன்னு ஏறுவாரு அப்புறம் இறங்குவார். ஏன்டா ஏறுறீங்க? இல்ல ஒரு டானா மாறிட்டு அப்படி ஏறி இறங்கணும் அப்படின்னு முன்னாடி எல்லாம் பெரியவங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்கன்னு ஒரு சீனை போடுவார்ல. நிஜமாவே அந்த மாதிரி ஸ்டைலுக்கு எல்லாம் முதல்ல ஆரம்ப புள்ளி வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ எல்லாருமே சேர்ந்து நடிச்சாங்க. அப்ப 2 பேருமே வந்து நிறைய படங்கள்ல நடிச்சாங்க. நம்ம அலாவுதீன் அற்புதங்களை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தப்பு தாளங்கள், தில்லுமுள்ளு இப்படி படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கெஸ்டா நடிச்சிருப்பார். இப்போ வந்து தில்லுமுள்ளுல பாத்தீங்கன்னா நம்ம ரஜினிக்காக கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஒரு வக்கீல அவர் பண்ணியிருப்பாரு. அது மாதிரி தப்பு தாளங்களையும் ஒரு சின்ன கெஸ்டா பண்ணியிருப்பாரு. கமல் ஆக்சுவலா வந்து உண்மையிலே முன்னாடி சொன்ன மாதிரி கமல் தான் சீனியர், ரஜினி வந்து ஜூனியர். இருந்தாலும் இவங்க 2 பேருக்குள்ளேயே புரிதல் இருக்கிறதுனால, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால, ஒருவர் விட்டு கொடுக்கறது இருக்கிறதுனால இப்ப வந்திருக்கிற இந்த படம் நெல்சன் இயக்கத்துல இப்போ டீசர் வழி வந்திருக்கலாம். அதுல 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறதுனால தான் சீனியருக்கான மரியாதையை கொடுத்துட்டு தன்னுடைய நண்பனுக்கான மரியாதை கமல் கொடுக்க, சீனியருக்கான மரியாதை ரஜினி கொடுக்க, 2 பேரும் அவங்களுக்கு இடத்த ஸ்பேஸ ரொம்ப கரெக்டா அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்ப வர படம் நிச்சயமா ஒரு பெரிய ஆக்ஷன் பேக்டு ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ்க்கான படமா இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம வந்து மறுக்கவே முடியாத ஒரு விஷயம். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பேருமே நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ் அண்ட் பக்கா மாஸ் பிளஸ் வந்து மாஸ் அதோட சேர்ந்த பக்கா கிளாஸ் 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு வந்து இந்த படத்தை வந்து கொடுக்க போறாங்க. இந்த படம் 27வது ஆண்டுல தான் வந்து இந்த படம் நம்ம பார்வைக்கு படமாக வரப்போகுது. பட் 26லயே நம்ம டீசர் நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த டீசர் தான் இப்போ இணையம் முழுக்க எல்லா பக்கமும் தெரிக்க விட்டுட்டு இருக்கிற விஷயமா இருக்குது. ஆக்சுவலா இப்ப ஏன் இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நிச்சயமா தெரியலங்க, நிச்சயமா தெரியல. ஏன் இப்ப போய் இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன காரணமா இருக்கும்னு நம்மளால கண்டுபிடிக்கவே இல்லைனாலும் ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா 2 பேரும் சினிமாவினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்துட்டாங்க. அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னா அது ரிட்டையர்மெண்ட் தான். இப்போ கமலஹாசன் நிஜமாவே வந்து அவர் வந்து அரசியல்ல பிஸி ஆயிட்டார். அவர் ஒரு எம்பி, ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. முதல் முறையாக இப்ப ராஜ்யசபா எம்பி ஆறவங்க எல்லாம் கௌரவத்துக்காக அந்த போஸ்ட் வாங்குறாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சீனியர்ஸ் பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கும் கொடுப்பாங்க, டெண்டர்கள் கொடுப்பாங்க, கபில் தேவ் கொடுப்பாங்க, நம்ம விளையாட்டு வீரர்கள் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து அரசியல் நீதியரசர்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டு இப்போ ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ரிட்டையர்ட் ஆகி வெளியே வந்தாங்கன்னா அவங்க எம்பி ஆக்குவாங்க. நம்ம இளையராஜா அவர் வந்து எம்பி ஆயிருக்காரு, ராஜ்யசபா எம்பி ஆயிருக்காரு பாஜக சார்பில். இதெல்லாமே நடந்திருந்தாலும் அவர்கள் அங்க ராஜ்யசபாயில போயிட்டு தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான எந்த அடிப்படை விஷயங்களும் செய்யறதே கிடையாது. முதல் முறையாக அரசியல்வாதியா இருக்கிறவங்க எம்பி ஆகிட்டு அங்க போய் நிறைய பேசுவாங்க, அவர் தெரிவிக்க விடுவாங்க, அரங்கம் அதிரும், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இவரெல்லாம் இப்படி பேசுவாரா, இவரெல்லாம் இப்படி பேச முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்கிற கமல் பேசினாவே எழுதினாலே பாதி புரியாது, பேசினா சுத்தமா புரியாதுப்பா, டிக்ஷனரி தான் படிக்கணுன்ற மாதிரி பேசப்படுகிற கமலஹாசன் முதல் முறையாக தன் தண்ணி பேச்சுல அந்த பார்லிமெண்ட்டே தெரிக்க விட்டார், ராஜ்யசபா அரங்கமே தெரிக்க விட்டாரு. பயங்கரமா நிறைய பேருக்கு பாடம் எடுத்தாரு. இப்ப வரைக்கும் அவர் பேசின பேச்சு அங்க பெரிய பிளாஸ்டா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அவர் அதுல அரசியல்ல ரொம்ப தீவிரமாயிட்டதுனால மீண்டும் அவரு
எப்போ ஒரு படம் தான் நடிப்பாருன்ற மாதிரி இருக்கு. சார் ரஜினிகாந்தும் தனக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுத்துட்டா நம்ம ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு போல இருக்கு. ஸோ அந்த அடுத்த கட்ட நகர்வுன்றது அதுதான். என்ன இருந்தாலும் இந்த படம் பெரிய செலவுல தயாரிக்கிறாங்கன்னு சொன்னல, அப்ப 2 பேருக்கும் பெரிய சம்பளம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த படத்தோட பட்ஜெட் என்னவா இருக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் மினிமம் இந்த 2 பேருடைய சம்பளம் 220 கோடி ரூபாய். ரஜினிகாந்த் ஏற்கனவே வாங்கி இருக்கிற சம்பளம். அப்ப அதே 220 கோடி தான் கமலஹாசன் கொடுப்பாங்க. அப்படி சும்மா மினிமம் வச்சாலும் 220 கோடினா கூட கிட்டத்தட்ட 440 கோடி ரூபாய் சம்பளமே போயிடும் 2 பேருக்கு மட்டும். நெல்சனுக்கு ஒரு சம்பளம் இருக்கு. ஹீரோயின் யாருன்னே தெரியல நமக்கு இன்னும். ஏன்னா இவர்கள் வந்தா இவர்களுக்கு ஈக்குவலான ஹீரோயின், அப்ப நயன்தாரா ரேஞ்சில் நம்ம ஹீரோயினை வந்து பிக்ஸ் பண்ணணும். அப்ப இவர்கள் 2 பேர்ல இவரோடு ஈக்குவலா இருக்கிற ஆள் யார் வரப்போறாங்க? இது இல்லாம வேற மொழிகள்ல இது பண்ண போறதுனால வேற மொழிகள்ல வேற ஆக்டர்ஸ் வந்தாங்கன்னா சம்பளம் அதுவும் கூடும். அப்ப இப்பவே இவங்க 2 பேருக்கும் 440 கோடி ரூபாய் சம்பளம் தான். இது இல்லாம கிட்டத்தட்ட மற்ற ஆர்டிஸ்ட், மற்ற டெக்னீஷியன்ஸ் இந்த சம்பளம் மட்டுமே கிட்டத்தட்ட எப்படியும் குறைந்தபட்சம் ஒரு 150 கோடி ரூபாயாவது போகும் அப்படின்னு சொன்னாலும், சம்பளம் மட்டுமே வந்து ஒரு 600 கோடி ரூபாய், 440 இருந்து ஒரு 150 கோடி ரூபாய் சேர்ந்துச்சுன்னா ஒரு 500 ஒரு 600 கோடி ரூபாய் சம்பளமே போச்சுன்னா, அதுக்கப்புறம் இந்த டீசருக்கு 5 நாள் செட்டு போட்டு ஒரு பெரிய கரேஜ் செட் பண்ணி ஒரு பங்களா கட்டி ஒரு ஹோட்டல்ல செட்டப் போட்டு பல கோடிகள் செலவு பண்ணி இந்த டீசர் எடுத்திருக்காங்க. அப்ப படத்துக்கு எவ்வளவு செலவாகும்? பிரம்மாண்டமாக செலவு பண்ண போறாங்க. அப்போ அது குறைஞ்சபட்சம் எப்படியும் அது ஒரு 200 கோடி ரூபாயா செலவு பண்ணாங்க. நான் அப்ராக்சிமேட்டா சொல்றேன். இது கரெக்டா நீங்க சொல்லுவீங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படிலாம் கேள்வி கேட்டு யாரும் கம்பு சுத்தின்னு வராதிங்க. இது பிரம்மாண்டமாக எடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. அப்ப ஆல்ரெடி 600 கோடி ரூபாய் சம்பளமே போயிடுச்சுன்னா மற்ற செலவினங்கள், ஷூட்டிங் செலவுகள் ஒரு 200 கோடி வச்சாலும் 800 கோடி ரூபாய் இதற்குரிய மொத்த பட்ஜெட்டாக மாறும். அப்ப அதை தாண்டி வியாபாரம் பண்ணணும். அப்ப தமிழ் சினிமால 1000 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்னு இது வரைக்கும் 1000 கோடி ரூபாய் அடிச்ச படம் அப்படின்னு நம்ம எந்த படத்தையும் சொல்ல முடியல. இந்த படம் வரும், இந்த படம் வரும், இந்த படம் வரும், இந்த வரும், நிச்சயமா ரஜினியோட இந்த படம் எடுத்துரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கூலி அதை நெருங்கும் அப்படின்னாங்க. கடைசியில அது வந்து பெருசா போகல. மற்ற படங்களை விட அது கொஞ்சம் கம்மியா தான் வியாபாரமாச்சு. அதுவும் பெருசா டிக்கெட்டும் பெருசா வந்து மக்களால் கொண்டாடப்படலை. இருந்தாலும் அது யாருக்கும் நஷ்டம் இல்லை. ஆனா 1000 கோடிலாம் அடிக்கல, அதுதான் உண்மை. அப்ப இந்த படம் அது போகுமானா 800 கோடி செலவு பண்ணி அது 200 கோடி ரூபாய் லாபம் இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நிச்சயமா இந்த 800 கோடி செலவுல எடுக்கப்படுகிற படம் ஹாலிவுட் படங்கள்லாம் எடுக்கும்ல. முதல் வாரத்திலே 3000 கோடி உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணாங்க, 3000 கோடி எடுத்துச்சு, 5000 கோடி எடுத்துச்சுலாம் சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி இது உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய மெகா வியாபாரம் பண்ணாங்கன்னா நிச்சயமாக 1000 கோடிக்கு மேலதான் அது வந்து வியாபாரத்தை எட்டும். அது அவ்வளவு தூரம் போகுமா, சம்பாதிக்குமா அப்படின்றத இனிமே வருகிற நாட்களை தான் முடிவு பண்ண முடியும். எப்படி இருந்தாலும் இந்த படம் 750 இருந்து 800 கோடி ரூபாய் செலவுல தான் தயாரிப்பு நடக்கும். அதுல மாற்றம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்க சம்பளமே அவ்வளவு எகிரி போச்சுன்னு போது தயாரிப்பு செலவும் எதிராதானே செய்யும். எனிவே தமிழ் சினிமாவும் 1000 கோடி செலவுல படம் எடுக்கிற அளவுக்கு தகுதி வாய்ந்தவர்கள்லாம் தமிழ் சினிமால வந்துட்டாங்க. உலக அரங்குல தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய பேரும் மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கையோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அடுத்த விஷயத்துக்குள்ள கடந்து போகலாம். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இது போன்ற பல்வேறு விஷயங்களை தேடி பிடிச்சி சொல்வதற்கு வாய்ப்பாக அமையும். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.